இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் போதுமா? நீ பண்ண காரியம் எங்க வந்து விட்டுருக்குன்னு பாரு. உன் தலையில நீயே மண்ணெளி போட்டுக்கிட்டியே. அனுபவி. எல்லாரும் போங்க. டேய் வாடா. ஏய் நில்லடி. என் புருஷன் கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்தி, நான் எதுவும் சொல்லல. நான் அப்புக்கு நல்ல புத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சித்தப்பா அங்க வந்து நிப்பாருன்னு நான் நினைக்கல. ஜென்மத்துக்கு நான் இதை மறக்கவே மாட்டேன். என்னதனா எதுவும் பேசாம அமைதியா வர? நான் அப்பாவுக்கு நல்லதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த நேரமா சித்தப்பா வரணும். வீட்ல எவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்து போச்சு. ஆனா கடைசியா பார்வதி சித்தி வந்து இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க பையனுக்கு நல்ல புத்தி சொன்னதுக்கு கிடைச்ச பலனா இது? விடுதனா, பெரியப்பா அவங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சாரு, மறைக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கடவுள் அவங்க செஞ்ச தப்ப காட்டி கொடுக்க வச்சுட்டாரு. கர்மாவோட பிடியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறமாவது சித்தி தான் தப்ப உணர்ந்து தன்னை திருத்திக்கணும். திருந்தலன்னா கண்டிப்பா அதுக்கும் பலன் இருக்கும். வேற என்னத்த சொல்றது? வா, நவகிரகத்தை சுத்திட்டு வரலாம். நான் எங்கே இருக்க, நீ போயிட்டு வா. சரி. அந்த வசுந்தரா பேச்சு கேட்டு பத்திரத்தையும் மாமாவுடைய கைரேகையும் எடுத்து கொடுத்தேன். அதுக்கு எனக்கு மிஞ்சினது திருட்டு பட்டம் மட்டும்தான். அந்த விஷயம் இன்னைக்கு என் புருஷனுக்கு தெரிஞ்சு வீட்டுல பெரிய ரகளையும் ஆயிடுச்சு. ஏதோ மாமாவுடைய புண்ணியத்துல இன்னும் அந்த வீட்டுல இருக்கேன். அந்த வசுந்தரா இப்படி ஏமாத்திட்டு போவாங்க நான் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை மேடம். அவங்களுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். எல்லா நேரத்திலையும் துணையா இருந்தேன். ஆனா கோவில் கட்ட 10 கோடி ரூபாய் செக்கை எழுதி கொடுத்துட்டு அவ நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான். அவளுக்கு துணை போனதுக்கு அசிங்கப்பட்டு ஏமாந்து போய் நின்னதும் நாம மட்டும்தான். இனி என் புருஷன் என் கூட பேசவும் மாட்டேன், வாழவும் மாட்டேன்னு முகத்தை திருப்பிட்டு போயிட்டாரு அவரு. என் பையனே என்ன பார்த்து திருடின்னு சொன்னான். இதுதான் அந்த வசுந்தராவால எனக்கு கிடைச்ச பலன். இதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி. நடந்ததெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நகர்ந்து போயிட்டே இருக்கணும். ஒரு பொண்ணோட ஆயுதங்கிறது தலையண மந்திரம். எவ்வளவுதான் புருஷன் கோச்சிக்கிட்டு போனாலும் அந்த மந்திரத்தால அவனு வழிக்கு கொண்டு வந்துட முடியும். அத நீ மனசுல வச்சுக்கோ. அப்புறம் என்ன உன் புருஷன் அண்ணன் அப்படியே உசுர விடுறாரு? காலம் பூராவும் அண்ணனுக்கு அடிமையாவே இருந்தோன்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. சரி, அவர் அடிமையா இருந்துட்டு போட்டோம். எதுக்கு நீ உன் பிள்ளையும் அடிமையா இருக்கணும்? என்ன எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இல்ல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. வீட்டோட கொத்து சாவி உன் கையில தான் இருக்கு. அது வெறும் கொத்து சாவி இல்ல, அது உன்னுடைய அதிகாரம். அத நீ என்னைக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. அடி மேல அடி வச்சா அம்மியும் நகரும். அதுவும் ஒரு பொண்ணு நினைச்சா முடியாதுன்னு ஒண்ணு இருக்கா என்ன? சரிங்க, நான் இத பத்தி யோசிக்கிறேன். நான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கூட பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். என் நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். என்ன பாக்குற? இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைய வாழ்றத நினைச்சு உனக்கே அசிங்கமா இல்ல? ஏய், என்னடி நீ வா போன்னு ஒருமையில பேசுற? உன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? ஏச்சி, உன் வயசுக்கு தகுந்த மாதிரியா நடந்துக்கிற நீ? ஒரு குடும்பத்தை அழிக்கிறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதை ஒரு கேடு. என் சித்திய விட்டே பத்திரத்தை திருட வச்ச.
அந்த வசுந்தராவோட கதி என்னாச்சுன்னு பார்த்தல. இப்போ என் சித்திய வச்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குற. இது நல்லதில்ல உனக்கு. என் முன்னாடி விரல ஒசத்தி பேசுறியா நீ? உன்ன ஏய், உன்ன மாதிரி வேலை வெட்டி பார்க்காம 3 வேலையும் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு பட்டு புடவை கட்டி கார்ல உலாத்திக்கிட்டு வரேன்னு நினைச்சியா? ஸ்போர்ட்ஸ் கேர்ள் பேட்மிண்டன் விளையாடி விளையாடி இருக்கிற கை இது. தனா இந்த சேட்டையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எலும்பு முறிச்சிருவேன். இவ்ளோ தைரியம் உனக்கு? தனா என்னாச்சு? விஷ பாம்பு வாசலோட போனா விட்டுறலாம். வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைச்சா அதை அடிச்சுதானே துரத்தணும். சரி சரி, அவங்க கையை விடு. ஹேய், நான் விஷப்பாம்பு தாண்டி. என் மேல கை வச்சிட்டல, உன்னை கொத்தாம விட மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ பல்லு புடுங்கின பாம்பு. வா வா. தனா என்னாச்சு? வா சொல்றேன். நீ வா மாயா. ஹே தனா, என் கையவ முறிக்கிற. இந்த புவனா யாருன்னு தெரியாம என் மேலேயே கைய வச்சிட்டல்ல. ரகுராம் எனக்கு செஞ்ச துரோகத்தை இத்தனை நாள் மறக்கலையோ, அதே மாதிரி அவன் பொண்ணு நீ செஞ்சதையே நான் மறக்க மாட்டேன்டி. உன்னை விட மாட்டேன், பழித்திக்காம விட மாட்டேன். என் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பண்ணிட்டல்ல. பரிசு கொடுத்தவளுக்கு ரிட்டன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க வேண்டாம்? நீ அத வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒண்ணா இருக்கும். நான் கொடுக்க போற பரிசு அப்படிப்பட்ட ஒண்ணாதான் உனக்கு இருக்கும். சுரேஷ், மேடம் சொல்லுங்க மேடம். நான் சொல்றதை கவனமா கேளு. ம். ஓகே மேடம். இதை உடனே எக்ஸிக்யூட் பண்ண. சரிங்க மேடம்.